அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. நடுகிறவர் ஆனாலும் நீர் பாய்ச்சுகிறவர் ஆனாலும் ஒன்றுதான், தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கடவுள் தான் தேர்ந்து கொண்ட இறை ஊழியர்களுக்கு, இறை பணியாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய அருள் கொடைகளை கொடுத்து அவர்கள் வழியாக ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் பணியை செயல்படுத்தி வருகிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. கடவுளின் ஆவிக்குரிய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டு ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் இறை ஊழியர்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அருள் கொடைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி, சிறப்பாக பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை அவர்கள் மீட்டு எடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இம்மையிலும் ஆசி பெற்ற மக்களாக இருப்பார்கள், விண்ணக ராஜ்யத்தில் மிகுந்த செல்வந்தர்களாக இருப்பார்கள். மாறாக கடவுளுடைய ஆவிக்குரிய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டு ஆத்தும மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் இறை ஊழியர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அருள் கொடைகளை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் பணியை சிறப்பாக செய்யாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளின் சினத்துக்கு ஆளாவார்கள். மேலும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அருள் கொடைகளை அவர்களிடமிருந்து எடுத்து ஆவிக்குரிய அருள் கொடைகளை சிறப்பாக செயல்படுத்தி அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் இறை ஊழியர்களுக்கு அந்த ஆவிக்குரிய அருள் கொடைகளை கொடுத்து அவர்கள் வழியாக அநேக ஆத்துமாக்களை மீட்டு எடுப்பார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன. தாளந்து உவமையில் ஆண்டவர் இயேசு சொன்ன அதே கருத்துக்களை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட இறை ஊழியர்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கடவுள் தங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அருள் கொடைகளை சிறப்பாக செயல்படுத்தி அநேக ஆத்துமாக்களை அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக இருப்பார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன. எனவே ஆவிக்குரிய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட இறை பணியாளர்களை அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அருள் கொடைகளை சிறப்பாக பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை மீட்டு எடுங்கள். அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக இருப்பீர்கள். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவிக்குரிய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டு ஆத்தும மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் இறை ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தை சிறப்பாக செய்ய அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் தந்து தேவரீர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் வழியாக அநேக ஆத்துமாக்களை தேவரீர் மீட்டு எடுப்பீராக. அப்பா, விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்களும் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, செல்வங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டு உமக்கு உகந்த நறும் மனம் வீசும் மலர்களாக இந்த உலகில் நாங்கள் மலரும் போது தேவரீர் எங்களையும் இந்த உலகில் ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.